if there isn't a problem like that, go and tell the elders, but nobody else. அப்படி ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மூப்பரிடத்திலே மட்டும் போய் சொல்லுங்கள், வேறு யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். Elder must know what is going on wrong. என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு மூப்பர் அறிந்திருக்க வேண்டும். I'll give you one example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 1 Corinthians chapter 1. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 1. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். The Corinthian church was a place where Paul had been staying for 1.5 years. 1.5 ஆண்டுகளாக தங்கியிருந்த ஒரு சபை தான் கொரிந்து சபை. God asked him to stay there. தேவனே அவரை அங்கே தங்கியிருக்கும்படியாய் கேட்டுக்கொண்டார். You know, Paul was thinking of leaving, but God asked him to stay. பவுல் எப்படியாவது அந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்று விரும்பினாலும் தேவன் அங்கே தங்கியிருக்கும்படியாய் சொல்கிறார். See, I'll show you that first of all in Acts 18. முதலாவது அதை நான் உங்களுக்கு அப்போஸ்தலர் 18லே காண்பிக்கிறேன். That Paul went to Corinth, we read in the first verse. 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு வந்தார். அப்போஸ்தலர் 18:1. He preached verse 4 in the synagogue. அங்கே தேவாலயத்திலே போதித்தார் என்று சொல்லி 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Verse 6, they resisted and blasphemed and all that upon him. அங்கே எல்லாரும் அவரை எதிர்த்து அவரை தூஷித்து என்று வாசிக்கிறோம். He said, I'm fed up with all of you, I'm going to the Gentiles now. நான் இது முதல் புறஜாதியருக்கு போகிறேன் என்று அவரோடு சொன்னார். And he was going to leave Corinth. கொரிந்து பட்டணத்தை விட்டு போக முடியாய் அவர் புறப்படுகிறார். But the Lord said to him, ஆனால் தேவன் அவனை பார்த்து சொன்னார், don't be afraid. பயப்படாதே. Don't go away from Corinth. கொரிந்தை விட்டு போய் புறப்பட வேண்டாம். You stay here and keep on speaking. நீ இங்கே இருந்து நீ ஊழியம் செய். I am with you. நான் உன்னோடு கூட இருப்பேன். No man will attack you. எந்த ஒரு மனிதனும் உன்னை தாக்க முடியாது. Because I have many people in this city. இந்த பட்டணத்திலே अनेகர் எனக்காக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். If you go away, who will bring them to me? நீ போய் விட்டால் அவர்களிடத்திலே கொண்டு வருவது யார்? So Paul said, okay Lord, I'll stay. பவுல் சொல்கிறார், சரி ஆண்டவரே நான் இங்கே தங்கி. He didn't want to stay. ஆனால் அவருக்கு தங்க விருப்பமில்லை. You know, we don't like to stay in a place where people are always opposing us and criticizing us. எப்பொழுது பார்த்தாலும் நம்மை எதிர்த்துக்கொண்டே நம்மை குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே நாம் தங்கி இருக்க விரும்பவில்லை. But the Lord told, stay. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ இங்கே தங்கிரு. And he stayed there, verse 11, for 1 year and 6 months teaching the word of God. 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தார். That is how he built the church. அப்படித்தான் அவர் அந்த சபையை கட்டினார். But a few years later, சில ஆண்டுகள் கழித்து, there was so much confusion in that church. அந்த சபையிலே எவ்வளவோ குழப்பங்கள். Everybody was just speaking in tongues and creating confusion. ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையை பேசி குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். They were so excited about that gift. அந்த வரத்தை குறித்து மிகவும் அவர்கள் பரவசமடைந்தார்கள். They were spiritually babies, but they were speaking in tongues. அவர்கள் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருந்தார்கள், ஆனால் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருந்தார்கள். Just like a lot of people who speak in tongues today. இன்றைக்கு அநேகர் அந்நிய பாஷையை பேசுவதை போல. They think they are spiritual, but they are babies. அவர்கள் ஆவிக்குரிய எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் குழந்தைகள் தான். And not only that, they were fighting and quarreling with each other. அது மட்டுமல்ல, அவர்கள் ஒருவரோடு சண்டை பண்ணி தர்க்கம் பண்ணி போராடி கொண்டிருந்தார்கள். They were taking each other to court. ஒருவர் வழக்கு மன்றத்துக்கு எடுத்து கொண்டிருந்தார்கள். All kinds of secret sins. பலவிதமான அந்தரங்க பாவங்கள் காணப்பட்டது. Sexual sin. பாலியல் சம்பந்தமான பாவங்கள் காணப்பட்டது. And they were jealous of each other. ஒருவரை பார்த்து பொறாமை கொண்டார்கள். And there was one God-fearing lady in this church. அந்த சபையிலே தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு ஸ்திரீ இருந்தார். It's not even a brother, it was a sister. சகோதரன் கூட அல்ல, சகோதரி. She was concerned about it. அந்த சகோதரிக்கு இதை குறித்தெல்லாம் ஒரு பாரம். And I think she must have gone to the elders and said, brother, some things are wrong here. What are you going to do something about it? கண்டிப்பாக அந்த சகோதரி மூப்பரிடத்திலே போய் இவைகள் எல்லாம் தவறுகளாக நடந்து கொண்டிருக்கிறது சகோதரரே, எதையாவது நீங்கள் செய்ய முடியுமா என்று கேட்டிருந்திருப்பார்கள். Can a sister go to the elders of the church and say something? ஒரு சகோதரியானவள் சபை மூப்பரிடத்திலே போய் இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லலாமா? Yeah. கண்டிப்பாக சொல்லலாம். First of all, she should tell her husband. முதலாவதாக தன்னுடைய கணவனிடத்தில் சொல்ல வேண்டும். I don't know, this sister's husband may not have been a believer perhaps. ஒருவேளை இந்த சகோதரனுடைய கணவர் விசுவாசியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். Then she has to go to the elders and say, அப்படியானால் மூப்பரிடத்தில் தான் சொல்ல வேண்டும். But the elders could not do anything. ஆனால் மூப்பர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. So what did she do? ஆகவே இந்த சகோதரி என்ன செய்தாள்? She said, okay, there is one brother I can write to. I can write to the apostle who stayed here for 1.5 years and planted this church. ஒரு சகோதரனுக்கு நான் கடிதத்தை எழுத முடியும். அது யார் என்றால் அப்போஸ்தலர். 1.5 வருடங்களாக இங்கு தங்கி இருந்து சபையை உருவாக்கினவர். அவருக்கு எழுதுகிறோம் என்று சொல்லி அந்த சகோதரி. So we read in 1 Corinthians chapter 1. ஆகவே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். And verse 11. 11ஆம் வசனம். I have been informed concerning you, my brethren, by Chloe's family, that there are quarrels among you.
உங்களுக்குள்ளேயும் பிரிவினைகள் இருக்கிறது என்று குலோவேயாளின் வீட்டார் எனக்கு எழுதினார்கள் என்று சொல்கிறார். Paul must have asked Chloe, shall I tell them that you wrote to me? பவுல் கேட்டிருந்திருப்பார் அந்த சகோதரியை பார்த்து, நீங்க தான் எழுதுனீங்கன்னு சொல்லி நான் சொல்லட்டுமா? Yeah, quote me. Sure, I'm not afraid. அதை குறித்து எனக்கு பயம் இல்லை. What a wonderful testimony. என்ன ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. That she did not go around gossiping to everybody, but she wrote to Paul. இந்த சகோதரி அங்கே நடக்கக்கூடிய தவறுகள் பாவங்கள் எல்லாம் எல்லாரிடத்திலும் போய் சொல்லிக்கொண்டு தெரியவில்லை, புறங்குறி தெரியவில்லை, ஆனால் தேவ மனிதனுக்கு கடிதம் எழுதினாள். What is the result of one God-fearing sister honoring God by not backbiting and gossiping, but writing to the apostle? ஒரு தேவனுக்கு பயப்படக்கூடிய ஸ்திரீ இந்த குறைகளை எல்லாம் மற்றொருத்திலே போய் சொல்லிக்கொண்டு புறங்குறி தெரியாமல் அதை அப்போஸ்தலன் பவுலுக்கு நேராக எழுதினார். You know what is the result? அதனுடைய விளைவு எப்படி இருக்கிறது தெரியுமா? 1 Corinthians, the whole letter. 1 கொரிந்தியர் என்ற முழு நிருபம் நமக்கு கிடைத்திருக்கிறது. Have you been blessed by 1 Corinthians? 1 கொரிந்தியர் நிருபத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? You know, it is the only letter where there's a complete description of the qualities of love in chapter 13. உங்களுக்கு தெரியுமா 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரிலே அன்பினுடைய எல்லா குணாதிசயங்களும் அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. Who do we have to thank for that? Sister Chloe. யாருக்கு நாம் இது யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதற்காக? சகோதரி குலோவேயாள். And this is the only letter in the New Testament that describes all the gifts of the Spirit in chapter 12. ஆவியின் வரங்கள் முழுவதையும் குறித்து விளக்கமளிக்கப்பட்டதான ஒரே நிருபம் இந்த 1 கொரிந்தியர் தான். And explains the breaking of bread in chapter 11. அப்பம் பிற்கிற ஆராதனை குறித்ததான ஒரு விளக்கத்தையும் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Explains why women should veil their head in chapter 11. 11ஆம் அதிகாரத்திலே சகோதரிகள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் எழுதக்கூடிய ஒரே புத்தகம் இதுதான். And many other wonderful things about how we should deal when we are unmarried and married in chapter 7. 7ஆம் அதிகாரத்திலே திருமணமானவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததான விவரங்களை நாம் வாசிக்கிறோம். It's many wonderful chapters. அருமையான அற்புதமான அதிகாரங்கள் இந்த புத்தகத்திலே வருகிறது. And how வருகிறது. we can discipline a man in the church who was sinning. சபையிலே பாவம் செய்கிற மனிதனை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். In chapter 5. 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். And how because he was disciplined he came back to the church, we read in 2 Corinthians. அவனை ஒழுங்குபடுத்தினபடினாலே மீண்டுமாக அவர் சபைக்குள்ளே மனம் திரும்பி வருகிறதை குறித்தும் 2 கொரிந்தியரிலே வாசிக்கிறோம். So if there was no 1 Corinthians, there'd be no 2 Corinthians. ஆகவே 1 கொரிந்தியர் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் 2 கொரிந்தியரும் இல்லை. In 2 Corinthians we read wonderful verses like my grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும் என்கிறதான அற்புதமான வாக்கியங்களை நாம் இந்த 2 கொரிந்தியரிலே வாசிக்கிறோம். Who do you have to thank for that verse? இந்த வசனங்களுக்காக யாருக்கு நீங்கள் நன்றி சொல்ல போகிறீர்கள்? Sister Chloe. சகோதரி குலோவேயாள். When I go to heaven, நான் பரலோகத்துக்கு போகும்பொழுது I want to meet Sister Chloe. நான் சிஸ்டர் குலோவேயாளை நான் பார்க்க போகிறேன். I want to shake her hand and say, sister, thank you so much. அவளை கரங்களை உலுக்கி சகோதரியே மிக்க நன்றி என்று சொல்ல போகிறேன். That you were not a gossip going around talking to others. You were not a gossip. ஆமா, நீங்கள் இந்த பட்டணத்திலே ஒரு புறங்குறி திரியவில்லை சகோதரியே. But you humbly wrote a letter to Paul. தாழ்மையாக நீங்கள் பவுலுக்கு ஒரு கடிதத்தை எழுதினீர்கள். Because of that 2 letters came in the Bible which have blessed me so much. அதன் நிமித்தமாக வேதத்திலே 2 நிருபங்கள் அதிகமாக அதை ஆசீர்வதித்திருக்கிறது. You think God does not use sisters in the church? சபையிலே தேவன் சகோதரிகளை பயன்படுத்தவில்லை என்று எண்ணுகிறீர்களா? 2 letters in the Bible came because one sister, God-fearing sister, had a concern. தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு சகோதரி, கரிசனையுள்ள ஒரு சகோதரி நிமித்தமாக வேதத்தில் 2 நிருபங்கள் இடம்பெற்றிருக்கிறது. A lot of people give credit to Paul for those letters. இந்த 2 நிருபங்களுக்காக अनेகர் பவுலுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். He was like the tree. அவர் ஒரு மரத்தை போல இருக்கிறார். The root was Sister Chloe. ஆனால் அந்த வேர் சகோதரி குலோவேயாள். Sometimes we don't realize that. சில சமயத்திலே நாம் அப்படி உணர்வதில்லை. If you are one God-fearing person, you can have such an influence in the church. தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு சகோதரி இருந்தால் அவர்கள் சபையிலே அந்த அளவுக்காய் தன்னுடைய செல்வாக்கை செலுத்த முடியும். Honor God by not going around speaking here and there. எங்கேயும் அங்கேயும் போய் புறங்குறி திரியாமல் தேவனை மகிமைப்படுத்த speak to those who have responsibility. பொறுப்பு உள்ளவர்களிடத்திலே பேச கற்றுக்கொள்ளுங்கள். Once you have done that, இதை நீங்கள் செய்துவிட்டால் leave it with them. அவர்களிடத்தில் அதை விட்டு விடுங்கள். Leave it to them to decide what to do. அதை குறித்து என்ன தீர்மானிக்க வேண்டும் என்பதை அவர்களிடத்திலே விட்டு விடுங்கள். நீங்கள் போய் அதை கேட்க வேண்டாம். I don't think Chloe kept on pestering Paul. What are you going to do about it? What are you going to do about it? குலோவேயாள் திரும்பி பவுலிடத்திலே போய் கடிதம் என்னாச்சு பிரதர்? கடிதம் எழுதின என்னாச்சு பிரதர்? என்ன செஞ்சீங்க? என்ன தீர்மானம் பண்ணீங்க சொல்லி I've left it with Paul. Now it is between him and God. சகோதரி என்ன சொன்னாலும் தெரியுமா? பவுலிடத்திலே கரத்திலே விட்டு விட்டேன். இனி அவரும் தேவனும். There's such a small little verse that teaches us the root of these 2 letters. பாருங்கள், சிறிய ஒரு வசனம்
இந்த இரண்டு நிருபங்களுடைய வேர் எங்கே இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறது. There we have an example of a sister who honored God. தேவனை கனப்படுத்தக்கூடிய ஒரு சகோதரனுடைய மாதிரியை நாம் இங்கே வாசிக்கிறோம். Never forget that. ஒரு காலம் இதை மறக்க வேண்டாம். One sister honored God and we get 2 letters in the Bible. ஒரு சகோதரி தேவனை கனப்படுத்தினார்கள், 2 கடிதங்கள் நிருபங்கள் வேதத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது. Most believers haven't even noticed it. அநேக விசுவாசிகள் இதை கருத்திலே கொள்ளவில்லை. She doesn't get any honor with most Christians. I think many of you also may not have noticed it. அந்த சகோதரிக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்திலே கனம் கிடைக்கவில்லை, ஆனால் அதே போல உங்களுக்கும் கிடைக்காமல் இருக்கலாம். But in the day the Lord comes, she will be honored. ஆனால் தேவன் வரும்பொழுது அவர் உங்களை கனப்படுத்துவார். So that is an example for us how one person can have a tremendous influence on hundreds of thousands of people who've been blessed by those 2 letters. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த 2 நிருபங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு நபரினாலே எவ்வளவு தாக்கம் விளைவிக்க முடியும் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். What did that sister decide? அந்த சகோதரி என்ன தீர்மானித்தார்கள்? I will not gossip to anybody. நான் யாரிடத்திலும் புறங்கூற மாட்டேன். There are problems in this church, but I cannot sort it out myself. இந்த சபையிலே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது, என்னாலே அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. So I will write to some godly brother and ask him to sort it out. ஆகவே ஒரு தேவபக்தியுள்ள மனிதனிடத்திலே நான் இந்த கடிதத்தை எழுதி அவரை சரி செய்ய முடியாது கேட்கிறேன். And whatever he decides, I'll accept it. அவர் என்ன தீர்மானிக்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். That is the example of a sister who honors God. தேவனை கனப்படுத்தக்கூடிய ஒரு சகோதரனுடைய மாதிரியை நாம் இங்கே பார்க்கிறோம். And God used her to bless millions of people around the world in 2000 years through those 2 letters. 2000 ஆண்டுகளாக மில்லியன் கணக்கான மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் இந்த கடிதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்.